ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும், இந்த கட்சிக்கு இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வியாதிகள் அங்கே போகாது. இல்லை இவங்க மத்திய அரசுக்கு ஆதரவாக அப்படி ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை நல்ல திட்டத்தை கொண்டு வருது, அதை எதிர்க்கணும் அப்படின்னா இந்த வியாதிகள்லாம் அங்கே வந்து போராட்டம் நடத்தும். இது வியாதிகளோட ஸ்டாண்டு. ஆனால் தமிழக அரசோட ஸ்டாண்ட் என்ன பாருங்கள், இந்த நாட்டில் வந்து இது ஒரு உரிமைக்காக மக்கள் வந்து எந்த ஒரு போராட்டத்தை இங்கே தமிழகத்தில் அவங்களுக்கு அந்த ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் உடனடியாக அந்த போராட்டம் என்பது நசுக்கப்படும். இந்த கம்பேரிசனை பாருங்கள், ரெண்டும் ஒன்றாவே தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உதயநிதி ஏன் அதை அப்படி பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி காரணம் என்ன, இப்போ ஏற்கனவே வந்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு ஆளை வந்து இன்றைக்கி ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு உயர்த்த முடியும்னா அது விஜய். நீங்கள் விஜயை வந்து தொடர்ச்சியாக அவருடைய போக்கில் அவர் முன்னேறி வர்றதுக்கு முடியாத மாதிரி என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ பண்ணிகிட்ருக்கீங்க. கரூரில் மொத்தமாக அதை முடிக்க பார்த்தீங்க. ஆனாலும் அவர்கள் மீண்டும் வந்து கிறிஸ்தவர்களுடைய பலத்தால் மெல்ல மெல்ல மீண்டும் அவர் எழுந்திருக்க பார்க்குறார் தானே. நீங்கள் அங்கேயே அவரை வந்து முடிச்சுட பார்த்தீங்க. அப்போ அந்த கோவத்தில் ஏற்கனவே அதுக்கு தான் நம்ம அந்த அற்புத பெருவிழா நடத்தினாங்க. அப்புறம் உடனே ஸ்டாலின் போய் எல்லா அந்த பிஷப்புகள் மாநாட்டில் போய் கலந்துட்டு என்ன வேணுமோ நான் தர்றேன்னு நல்லா சொன்னார், எல்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்களை அப்படியே தக்க வச்சுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் இன்றைக்கும் வந்து இதை பற்றி வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பலிதானமான இந்த இளைஞனுடைய கனவு என்பது நிறைவேற வேணும் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நம்ம ஏற்பணும். அதற்காக நம்மால் முடிஞ்ச எல்லா வகையிலும் நாமளும் இதற்காக நம்மளுடைய போராட்டத்தை என்பதை தொடர வேண்டும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று இந்த தீபத்தூணில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக என்னென்ன போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டுமோ அதை அனைத்து இந்துக்களும் செய்ய வேண்டும். அனைத்து இந்துக்களுக்கும் அந்த கடமை என்பது இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்துக்களின் போராட்ட வரலாறு என்றுமே வெற்றி வரலாறாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர தோற்ற வரலாறு கிடையாது இந்த மண்ணில். ஆன்மீக புரட்சி ஆட்சிங்க வேண்டியது. என்னடா ஆன்மீக புரட்சி ஆட்சி, திருப்பரங்குன்றத்தில் முருகனோட சொத்தே முருகனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மீக புரட்சி ஆட்சி. ஒன்று ரெண்டு கிடையாது, அவ்வளோ வழக்குகள் இன்றைக்கி எடுத்துக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ கண்டெம்ட் இன்றைக்கி இருக்குது இந்த அரசாங்கம். அறநிலைத்துறையில் சொல்லவே வேண்டாம், அறநிலைத்துறை வழக்கில் எல்லா அறநிலைத்துறை முழுக்கவே கண்டெம்ட் தான். எந்த வழக்கு எடுத்தீங்கனாலும் அதில் கண்டெம்ட் தான் இருக்குது. ஏதோ ஒன்று ரெண்டு ஒபே பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம், மற்றது பெரும்பாலானது கண்டெம்ட்டில் தான் இருக்குது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திருப்பூர் குப்பை விவகாரம், மக்களுக்கு ஆதரவாக போராடிய அண்ணாமலை கைது. கிறிஸ்தவத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடு இல்லை, உதயநிதி பேச்சு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இளைஞர் தற்கொலை. அரியலூர் இளையூர் சிவன் கோவில் மரகதலிங்கம் மாயம். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத தாசில்தார் நாகூர் மீரஷா மீது அதிரடி உத்தரவு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். திமுக அரசின் குப்பை விவகாரம், இந்த குப்பை விவகாரம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களாக வந்து திருப்பூர் மாநகராட்சி எல்லாம் நடைபெற்றிருக்கு. என்னன்னா சின்ன காளிப்பாளையம்னு சொல்லி ஒரு கிராமம் திருப்பூர் மாநகராட்சி ஒட்டியிருக்கிற. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பூர் மாநகராட்சியோட சேர்த்துட்டாங்க. அது குப்பை ஓட்டுறதுக்காக இந்த மாநகராட்சி அந்த கிராமத்தை சேர்க்கிறாங்க. அப்பயே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏற்கனவே அந்த கிராம மக்கள் வந்து கடும் எதிர்ப்புகள் உட்பட்டு தொடர்ந்து 2 மாதங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பாஜக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக வந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா வந்து கமிஷனுக்காக ஊரையே குப்பை மேடாக்குவதா இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும், அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கார். இந்த செய்தி எடுப்பாங்க. அதாவது ஏற்கனவே கூட நம்ம நேற்றைய செய்திகள் சிந்தனைகளில் இதே இந்த குப்பை பற்றி அந்த விவகாரத்தை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பேசியிருந்தோம்.
ஆனால் அதற்கு பின்னாடி வந்து இந்த செய்தி எப்படி மாறி போச்சு அப்படின்னு சொன்னால், திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே சென்று அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள போக உடனடியாக அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்க இருந்த மக்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் கைது செய்யப்படும் பொழுது சிலருக்கு அதுல அடியும் கூட பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்மளுடைய கேள்வி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மக்கள் வந்து அதுல முக்கியமா பார்க்கணும், அந்த குப்பை கூட்டுவதை தடுத்ததுக்காக அந்த மக்கள் மேல எல்லாம் வழக்கப்பட்டிருக்காங்க. என்ன, அரசாங்க அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இப்ப நம்மளோட கேள்வி இங்க என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஊரையே நீங்கள் வந்து குப்பையாக்குவது எந்த விதத்துல, அதுவும் கூட நீங்க வந்து என்னமோ திருப்பரங்குன்றத்துலயும் இல்ல திண்டுக்கல்ல மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து நீதிமன்றங்கள் சொல்வதை கேட்காமல் நீதிமன்ற அவமதிப்பு செய்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு காட்டாட்சி. அவங்களோட மனம் போன போக்குல என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அரசாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, இங்கேயும் கூட ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புலயே தெளிவாக குப்பைகளை எல்லாம் வந்து பிரித்து கொட்டணும், அந்த மாதிரி பல டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதையும் எதையும் அமல்படுத்தவில்லை என்ற போதுதான் மக்கள் பெருவாரியாக ரொம்ப கோபத்தில் எழுதியிருக்கிறார்கள். அப்ப அங்கேயும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் வந்து அவர்களுடைய நலனுக்காக, இப்ப நீங்க ஒரு கிராமத்திலேயே கொண்டு போய் மொத்த கிராமத்தையும் ஒரு குப்பை கிராமமாக நீங்க மாத்தினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த பல பேர் இருக்காங்க. இந்த சூழியல் வியாதிகள் நிறைய இங்க நம்ம தமிழகத்துல இருக்கு. நீங்க கரெக்டா நீங்க பார்க்கணும், இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எதிராக எவ்வளவு வேலைகளை இவங்க வரிசையா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த 4 வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த செய்திகள் சிந்தனைகள்லேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பட்டியலே நீண்டுட்டு போகும். அந்த அளவுக்கு செய்திகளை நாமளே பண்ணியிருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு போராட்டத்தை இவர்கள் செய்தார்கள்னு வந்திருக்குங்களா? இது சேலத்துல எங்க ஊருக்காரர் அந்த சைக்கிள்லயே போய் நான் எல்லாத்தையும் சீர்படுத்துறேன், நான் சுற்றுப்புறத்துக்காகவே அதுக்காகவே என் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி திரியிற ஒரு ஆள் இருக்கார், இந்த பியூஷ் மனுஷன். ஆமா, அவரு சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாராம். அதுக்கு அவ்வளோ ஒரு இலக்காரமா ஒரு கேவலமாக ஒரு வீடியோவை பேசி ஒரு நீதிபதியை இவ்வளோ கீழ்த்தரமாக அவமானப்படுத்த முடியுமோ அப்படி அவமானப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆனா இப்ப இந்த மக்கள் தங்களுடைய இவ்வளவு குப்பை கூட்டுறாங்களே, இவ்வளவு மக்கள் இப்படி சுற்றுப்புறத்துக்கு கேடா இருக்கே, மக்களுடைய உடல் நலம் கெடுகிறது, இப்ப இங்க போய் நீ போராட்டம் நடத்திருக்கணுமா வேண்டாமா? இப்ப இந்த தமிழக அரசு, ஐயோ தமிழக அரசே நீ இப்ப கூர்ந்து இப்படி குப்பையை கொட்டுகிறாயே அப்படின்னு அங்க பேசினா அதே நீ ஸ்டாலினுக்கு ஒண்ணு பேசியிருக்கலாமே. இல்ல அங்க என்ன இருக்கோ அவங்க யாரையோ அவங்கள வச்சு நீ பேசியிருக்கலாமே. ஏன் பேசல? நீ நேரம் அங்க இங்க வந்து போராட்டம் நடத்திருக்க. பக்கத்துலதான், சேலத்துலதான் இருக்காரு. திருப்பூர் ஒன்றும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. கிளம்பி போயில அவர் சைக்கிள்ல கூட அவர் போகலாம், போய் பார்க்கலாமே. அப்ப இவங்க எப்படிப்பட்ட சூழியல்வாதிகள் அப்படின்னு பாருங்க. அதான் வியாதிகள்னு சொன்னேன், அவங்க சூழியல்வாதிகள் கிடையாது, வியாதிகள் அப்படின்னு. அப்ப இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் பத்தின கவலைகள் இங்க வராது, மக்கள் நலன் பற்றி அக்கறை இங்க வராது. இப்ப இந்த மக்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நலன். ஆனா இதே விஷயம் ஏன்னா எதுவுமே பிரச்சனையே வராது அப்படின்னா கூட இல்ல இந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரணும், இது நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு போய் சண்டை போடுவாங்க. 8 வழிச்சாலை உதாரணத்துக்கு நிறைய இருக்கே தமிழகத்துல, எத்தனை திட்டங்கள் இப்ப இதனால போச்சு நமக்கு. அப்ப அத்தனை திட்டங்களையும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாததுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு எல்லாத்துக்கும். அப்ப டங்ஸ்டன் அதே போலதான், டங்ஸ்டன் விவகாரத்துல இவங்க தான் முதல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் வந்தோடனே இவங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க. மத்திய அரசும் நாங்க உடனே நீ பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லல, நீங்க மக்கள் அப்புறம் அங்க ஒப்புதல் அளிச்சது இவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே அவங்க போறாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்து அப்படியே இருந்தாலும் மக்கள் கருத்து கேட்பெல்லாம் முடித்து அதன் பின்னால திரும்ப வந்து இதை வந்து முறை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறாங்கிறது சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து உடனே ஒரு போராட்டத்தை அப்ப அங்க மட்டும் வந்து குதிச்செல்லாம் போராளிகள்லாம் போராடினாங்க. அப்ப இங்கேயும் ஒரு போராளியும் போகல. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும், இந்த கட்சிக்கு, இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த வியாதிகள் அங்க போகாது. இல்ல இவங்க மத்திய அரசுக்கு ஆதரவாக அப்படி ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை, நல்ல திட்டத்தை கொண்டு வருது, அதை எதிர்க்கணும் அப்படின்னா இந்த வியாதிகள்லாம் அங்க வந்து போராட்டம் நடத்தும். இது வியாதிகளோட ஸ்டாண்டு. ஆனா தமிழக அரசோட ஸ்டாண்ட் என்ன பாருங்க, இந்த நாட்டுல வந்து
இது ஒரு உரிமைக்காக மக்கள் வந்து எந்த ஒரு போராட்டத்தை இங்க தமிழகத்துல அவங்களுக்கு அந்த ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் உடனடியாக அந்த போராட்டம் என்பது நசுக்கப்படும். உடனடியாக அந்த போராட்டம் நசுக்கிடுவாங்க. ஆனா அதே சமயத்துல இது அவங்களுக்கு எதிரானதாக இல்லை என்றால் அதை பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இது அவங்களுக்கு எதிராக எங்க அந்த ஆள் இருக்கான், எப்படிப்பட்ட ஆள், என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ போலீஸ்காரங்களுக்கு அது மட்டும்தான் இப்போ வேலையவே கொடுத்து வச்சிருக்காங்க. யாராவது ஏதாவது எதிராக பேசுறாங்களா, சமூக வலைத்தளத்தில் யாராவது ஏதாவது பேசுறாங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கு, ஒரு செட் ஆஃப் போலீஸ் அதில் போடு, பார்த்துட்டே இரு. உடனே அவன் எங்கேருந்து அப்லோடு பண்ணான், எங்கே பண்ணான், எந்த ஊரில் இருக்கான், போய் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வா, அரெஸ்ட் பண்ண. பார்க்குறோம், நம்ம தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ உண்மையான பாசிசவாதிகள் யார்? சரி, நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த நீதிமன்ற டைரக்ஷன் யாவது இந்த அரசாங்கம் ஏற்று செயல்படுதா? கிடையாது. அதுவும் கிடையாது. சட்டத்தை மதிக்க மாட்டோம், மக்களை மதிக்க மாட்டோம், மக்கள் போராட்டத்துக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்ட அப்படின்னா இந்த ஆட்சி இன்னைக்கு காட்டாட்சியா இல்லையா? இப்போ ஜனநாயகத்தினுடைய குரல்கள் நசுக்கப்படுகின்றனவா இல்லையா? இதுதான் நம்ம என்னுடைய கேள்வியாக இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சரியான நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே சென்று அவருடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார். இப்போ அவரை கைது செய்து இந்த போராட்டத்தை இன்னும் மேலும் வலு சேர்த்திருக்கிறார்கள்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இது ஜனநாயக ஆட்சியா இல்லை ஒரு சர்வாதிகார ஆட்சியா? இதுதான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. விநாசகாலை விபரீத புத்திங்கிற மாதிரி இன்னைக்கு இவங்களுடைய புத்தி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல சட்டத்தை மதிக்கணும், எங்க அந்த சட்டத்தை மதிப்பது கிடையாது, அரசே சட்டத்தை மதிப்பது கிடையாது. அதுதான் இப்ப நீங்க மக்கள் மதிக்கல அப்படின்னா அது வேறு. அரசே இன்னைக்கு சட்டத்தை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்துல அதே போலதான் இந்த அரசு இப்படி இருக்கிறதை பார்த்து கொண்டு அதிகாரிகளும் இப்போ அதற்கு உடந்தையாக செயல்படுவது அதையும் விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இங்க காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமைய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காட்டாட்சி என்பது தூக்கி எறியப்பட வேண்டும். இது மேலும் மேலும் தமிழகத்துல நிலைத்து கொண்டிருந்தால் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான ஸ்டாலினா அப்ப சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சர்வாதிகாரியாக அவர் மாறுவேன்னு சொன்னது போதை ஒழிப்பதற்காக அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அப்படி இல்லை, அந்த சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னது எதுக்கு அப்படிங்கிறது இப்பப்ப மக்கள் கொஞ்சம் உணர தொடங்கி இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மீண்டும் ஒரு சர்வாதிகாரியை நாம் ஆட்சியில் அமர்த்த வேண்டுமா, மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்ம ஏற்கனவே செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்ம திமுக ஒவ்வொரு மண்டலமா அற்புத பெருவிழா நடத்தணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக கிறிஸ்துவர்களை வாக்குகளை கவர வேண்டும், அந்த வாக்குகளை சதறாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்மாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அவங்க நீலகிரி மாவட்டத்தில் பண்ணாங்க. அதை நடத்தி காட்டியவர் செந்தில் பாலாஜி. அதை தொடர்ந்து இந்த மொத்தமாக கிறிஸ்துவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் தான் பின்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக மதுரையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு இது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார். கலந்து கொண்டு அவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவ மத கோட்பாடுகளுக்கும் திராவிட மத கொள்கைகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் தனி நெருக்கத்தை எங்களுக்கு இருக்கணும் வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போயிருக்காரு. ரெண்டாவது, சிறுபான்மையர் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், திமுக ஒரு மத சார்பற்ற பிம்பத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இதை பாஜக மற்றும் இந்துத்துவ சக்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு போலி வேஷம், ஒரு மதத்தை இழிவுபடுத்தி இன்னொரு மதத்தை நீங்கள் இது பண்ணுறது, ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிவிட்டு ஒரு மதத்தின் கொள்கையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு மதத்தை தூக்கி நிறுத்துவது என்பது இரட்டை நிலை வேறுபாடு. இதற்கு பேர் மதசார்பற்ற தன்மை இல்லை, இது சிறுபான்மையை அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையை தாஜா செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாஜக இந்துத்துவ சக்திகள் அதில் விமர்சனம் செய்கிறது. அதே நேரத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவ மத கோட்பாடும் திராவிட மாடல் கொள்கையும் எங்களுக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேசுகிறேன். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தானே அவர் சொல்றது. அதாவது எப்படி நம்ம இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளும் கால்டுவெல்லால் கண்டறியப்பட்ட திராவிடமும் இவர் சொல்ற அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் வேறுபாடு இல்லை, நிச்சயமாக வேறுபாடு இல்லை. இதை தான் நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல சொல்லிட்டே தான் இருக்கோம். நம்ம அதை தான் இன்னைக்கு அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்கார். உதயநிதி, அதான் நம்ம தூமு அவர்கள் ஓப்பனா அதை ஒத்துட்டு இருக்கார்.
இப்ப நீங்க பாருங்களேன், கிறிஸ்தவர்கள்லாம் இங்க வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் இங்க ஆட்சி பண்ண போது என்ன பண்ணான்? டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்சி பண்ணான். எல்லாம் ஒன்னா இருந்த மக்களை எல்லாம் நீங்க பிரிச்சு வச்சு வேலை அது வந்து நீ அது மூலமா அவன் ஜெயிச்சு அவன் இங்க இருந்தான். மற்றபடி நேரடியா ஒரு பொருளை கூட அவன் எங்கேயுமே வின் பண்ணல. அதான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு இவங்க வந்தோடனே இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, ஒன்றியம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. மத்திய அரசுனே சொல்றது கிடையாது, ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை மனப்பான்மையோடையே செயல்படுறது. நாங்க தனி நாடுங்கிறது, தனி தமிழ்நாடு இன்னும் மிச்சம் இருக்கிறது, திராவிட நாடு என்ற கொள்கை மிச்சம், இப்படியெல்லாம் பேசுறது. அப்புறம் நீங்க பாருங்க, இந்த வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது நாம ஒன்றும் இங்க இருந்தோ வந்து நீங்கெல்லாம் வந்து காவிகள், அதனால நீங்களே உண்டாக்கி ஒரு பொய்யா ஒரு டேட்டா கொடுத்தீங்க, அதெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரனே எழுதி வச்ச டேட்டாவை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். யாரும் இந்த மன்றம், அந்த சிலை கூட அங்க இருக்கு, மன்றோ சிலை இருக்கு, அவர் எழுதி வச்சதை தான் நாம சொல்றோம். அப்ப அவரே வந்து அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, இங்க இந்த இந்தியாவில இருந்த கல்வி நிலை என்ன அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. சரி, ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து கிடையாது, நீ வந்து படிக்காதவன், உங்க ஒண்ணுமே கல்வியே இல்லை, கிறிஸ்தவம் வந்து தான் நம்ம கல்வி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபீரியாரிட்டி மனநிலையை மக்கள் மனசுல புகுத்திட்டே இருக்கு. இது திராவிடம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற வேலை. ஏற்கனவே இதே தான் வெள்ளைக்காரன்னு என்ன பண்ணா, இவனோட கல்வி அழிச்சாதான்டா நம்ம இங்க ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டே இருந்தான். அப்படி அதுக்காகவே அவனுடைய கல்வி முறையவே மாத்தி ஒரு பிரச்சாரத்தை அப்படி தெரியாத மாதிரி அப்படி கொண்டு போனான். ஏன்னா இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு, ஏன்னா அதுக்கு தான் அந்த மெக்காலே கல்வி முறையை பத்தி பேசுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ எப்படி இதை சிஸ்டமேட்டிக்கா பண்ணா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் கதைகள். முட்டாளாக கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய குரு கல்வி முறையே, குரு சிஷ்ய பாரம்பரியத்தை அதை உடைக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட அந்த கதைகள். இப்படியாக அந்த கல்வி சிஸ்டத்துல என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதை அவன் பண்ண இவங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும். இப்ப இவங்களும் பாருங்க, இப்ப தாய்மொழியை ஒழிச்சது அன்னைக்கு வெள்ளைக்காரன் தாய்மொழியை ஒழிக்கணும்னு நினைச்சான். ஆமா, அப்போ குருகுல கல்வி என்பது பிரதானமாக வந்து தன்னுடைய தாய்மொழிகள் தான் கற்றுக் கொடுக்கப்படுது. வெள்ளைக்காரன் இருந்தபோது வந்து அவன் வந்து தாய்மொழியை தவிர வேற்றுமொழியை அவன் தான் இங்கிலீஷ் மொழி அவன் தான் திணிச்சான். இவங்க எங்க ஹிந்தி திணிப்புன்னு இவங்க பெருசே திணிவாங்க, ஆங்கில மொழியை திணிச்சது அவன் தான். அப்ப ஆங்கிலத்தை திணித்து தாய்மொழியில பேசுறதே வந்து, அதாவது ஒரு காலத்துல தமிழ்ல பேசினா கௌரவ குறைச்சல், ஆங்கிலத்துல பேசினாதான் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கக்கூடிய அறிவுபூர்வமான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இங்க ஏற்படுத்தப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. இப்ப இங்கேயும் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தமிழோட நிலைமை என்ன? இங்க இப்ப தமிழகத்துல இங்கிலீஷ் தான் இருக்கு, இன்னைக்கு தங்கிலீஷ் தான் இருக்கு, தமிழ் இல்ல. அதே போலதான் இவன் என்ன சொல்றான், இவன் யாருடைய கொள்கையை வந்து இவன் வச்சுட்டு இருக்கான்? இப்ப இந்த திராவிடம் தமிழை காட்டு மிராண்டி பாஷை, தமிழ் படிப்பு, தமிழ், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழ் காப்பதற்காக அல்ல, ஆங்கிலத்தை மேம்படுத்துறதற்கு இதெல்லாம் சொன்னது. தமிழ் புலவன்லாம் பிச்சைக்காரன், இதெல்லாம் இவங்களுடைய இவங்களுடைய கொள்கைக்கு காரணகர்த்தாவாக இருந்ததோ அவர் சொன்னது, நம்ம சொல்லல, அவர் சொன்னது. சீமான் கூட இப்ப அதான் சொல்றாரு எல்லா இடத்துலயும். ஸோ இப்ப இது பண்ணது யாரு? நீங்க தானே. அப்ப திராவிடமும் கிறிஸ்தவமும் ஒண்ணுன்றது கரெக்டா தானே இருக்கு. கிறிஸ்தவம் அன்னைக்கு கிறிஸ்தவம் அன்னைக்கு அதை பண்ணா, நீ இன்னைக்கு அதை பண்ற, மேட்ச் ஆகுது பாருங்க, வேறுபாடு கிடையாது. அதே போல வெள்ளைக்கார நம்ம நாட்டுக்குள்ள வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டுல வந்து ஒரு ஜாதி பிரச்சனை என்பது இருந்தது இல்லை. ஜாதி சண்டைக்கா இவ்வளவு பெரிய ஜாதி சண்டைகள் ரெக்கார்டே ஆகல. நம்ம நிறைய குறுநில மன்னர்கள் அங்கங்க ஆண்டிருக்காங்க. ஒரு பெரிய இப்ப மொத்த தமிழகத்தையும் இணைத்தே அதாவது மொத்த தென் மாநிலங்கள் இணைந்தும் ஆட்சி இருக்கிறது, மொத்த இந்தியாவுக்கும் ஆட்சி எல்லாம் நடந்திருக்கிறது. எப்படியோ பேரரசுகள் இருந்திருக்கு, சிற்றரசுகள் இருந்திருக்காங்க, குறுநில மன்னர்கள் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் நீங்க படிக்கணும். பாலகோதம் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடார், இந்த நாட்டுல வந்து ஜாதி இல்லாததுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவார், எல்லா ஜாதியிலும் ஒரு மன்னன் இருந்திருக்கிறார், அப்படி இருக்கும்போது இங்க உயர்வு தாழ்வு இருந்திருக்காதுல்ல அப்படின்னு ஒரு அடையாள சின்னமா சொல்லிக்கிறார். அது நிஜமாத்தான் வந்திருக்கும். அங்க நீங்க வரலாற்றுல நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு பீரியட் எடுத்துக்கலாம், சோழா, பாண்டியா அல்லது எல்லாரும் மன்னர்களா இருக்கா, எல்லாரும் வேறுபாடு தான் இருந்திருக்காங்க, ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு, அது வாய்ப்பு இல்லை. சோ அவங்களுக்குள்ளார சண்டை இருந்திருக்கு.
சரியா? அது அப்புறம் வெளியில இருந்து வந்து குப்தர்கள் படையெடுத்தார்கள், இல்ல வந்து இவர்கள் படையெடுத்தார்கள், மௌரியர்கள் படையெடுத்தார்கள், இப்படி அப்படிதான் படையெடுப்பு இருந்திருக்கு. இல்ல இவங்க அங்க போனாங்க, இந்த மாதிரியான படையெடுப்புகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். எங்கேயாவது வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஒரு ஜாதி சண்டை நடந்து ஒரு ஜாதி கலவரம் நடந்தது அப்படின்ற குறிப்பு 2 ஜாதி மன்னர்கள் மோதிக்கொண்டாலும் வரல. வரலாறு இல்லையே. இப்ப பல வரலாறுகளை எழுதி வச்சவன் இங்கிலீஷ்காரன். சரி, அவன் குறிப்புல கிடையாது. அவன் குறிப்பிலே இது இல்லையேன்றேன். அப்படி இருந்தா அவன் அதை முதல்ல குறிச்சு வச்சிருப்பான்ல, அவன் குறிப்பிலே அது இல்லையே. என்ன காரணம்னா, எங்கேயோ சில கஸ்டம்ஸ் இல்லாம இருக்கு, எங்கேயோ அங்கங்க நடந்தது எல்லாத்தையும் இதுதான் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அவன் தான் இந்த ஜாதிகளுக்கு இடையே ஆன ஒரு மோதலை என்பதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அப்ப இங்கிலீஷ்காரன் தான் இந்த ஜாதி பிரச்சனைங்கிறத ஒன்று உருவாக்குனது அவன் தான். ஏன்னா அவனுக்கு வந்து கிறிஸ்தவன், அவனுக்கு வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டது. இப்ப நீங்க வேணா பாருங்க, எப்பெல்லாம் இந்த இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கோ அப்பெல்லாம் இந்த ஜாதி சண்டை அதிகமா இருக்கும். இது இந்த கணக்குகளை எடுத்து பார்த்தா தெளிவாகவே தெரியும். இங்க மட்டும் தான் வந்து சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றப்படுறது, இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அது நடக்கும் பார்த்தோம்னா. அதே போல வெள்ளைக்காரன் தான் என்ன பண்ணா, கோவிலை வந்து அவன் கையில எல்லாத்தையும் ஆட்சி பெறணுங்கிறதுக்காக அவன் தான் முதல்ல இந்த HRNC சிஸ்டத்தை கொண்டு வந்தான். இந்த தேவஸ்தானம் இதெல்லாம் கொண்டு வந்தது அவன் கொண்டு வந்தான். அப்ப இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க பாருங்க, அதே மாதிரி இந்த HRNCயை வச்சுக்கொண்டு இவங்களுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இந்த கோவிலை கொள்ளையடிக்கிற வேலையை இப்ப இவங்க பண்றாங்க. இப்ப இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல இருந்து நீங்க வந்து என்ன வேணா நீங்க சொல்லலாம், அப்படி லைனா நீங்க சொல்லிட்டே போலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெளிவா தெரியுது, இவங்களும் அவனும் ஒண்ணுதானே. இப்ப அவர் அதை மொத்தம் இருக்காரு. அப்படிதான் இந்த கம்பேரிசனை பாருங்க, ரெண்டும் ஒன்னாவே தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஏன் அது அப்படி பேசுறாரு அப்படின்னா, இப்ப இன்னைக்கு காரணம் என்ன, இப்ப ஏற்கனவே வந்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு ஆளை வந்து இன்னைக்கு ஒரு CM கேண்டிடேட் லெவலுக்கு உயர்த்த முடியும்னா அது விஜய். நீங்க விஜயை வந்து தொடர்ச்சியாக அவருடைய போக்குல அவர் முன்னேறி வர்றதுக்கு முடியாத மாதிரி என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கரூர்ல மொத்தமா அதை முடிக்க பார்த்தீங்க. ஆனாலும் அவர்கள் மீண்டும் வந்து கிறிஸ்தவர்களுடைய பலத்தால மெல்ல மெல்ல மீண்டும் அவர் எழுந்திருக்க பார்க்கிறார் தானே. நீங்க அங்கேயே அவரை வந்து முடிச்சுட பார்த்தீங்க. அப்போ அந்த கோவத்துல ஏற்கனவே அதுக்கு தான் நம்ம அந்த அற்புத பெருவிழா நடத்தினாங்க. அப்புறம் உடனே ஸ்டாலின் போய் எல்லா அந்த பிஷப்புகள் மாநாட்டில் போய் கலந்துட்டு என்ன வேணுமோ நான் தர்றேன்னு எல்லாம் சொன்னாரு, எல்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்களை அப்படியே தக்க வச்சுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு போக்குல தான் இன்னைக்கும் வந்து இதை பத்தி வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனா இன்னொரு பக்கம் இவங்க வந்து நான் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு இவர் ஏற்கனவே சொன்னவர் தான் வச்சுக்கலாமே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துலுக்கனோட ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக இருக்கிறத நான் பார்த்தேன். இது எதுக்கு இதை இப்போ இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் ஓட்டுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவனையும் இந்த துலுக்கனையும் நீங்கள் தாஜா செய்து இப்படி நீங்கள் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும், உங்களை பற்றி துலுக்க என்ன மனநிலையில் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை பற்றி திங்க் பண்ணணும். நாளைக்கு என்ன நிலைமை அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத அவன் சொல்றான். திமுக வந்து எப்படிப்பட்ட கட்சி நமக்கு நல்லாவே தெரியும். திமுக ஏதோ நமக்காக இருக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்றது இல்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் திமுக. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம இதுல இருந்து வரத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து திமுக. அதனால திமுகவை நம்ம இப்ப ஆதரிக்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்து நாளைக்கு பலப்பட்டு இந்த துலுக்கனோ அல்ல கிறிஸ்தவனோ பலப்பட்டு நாளைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, நீங்க இவ்வளவு நாளா என்னெல்லாம் சொன்னீங்க, கிறிஸ்தவம் வந்துதான் கல்வி வந்தது, கிறிஸ்தவம் வந்துதான் எல்லாம் இந்த நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு அவ்வளவு ஐசிச்சிங்க. உங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாருமே கிறிஸ்தவனுக்காக அவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க. அவன் காலில் விழாத குறைதான். ஒரு கிறிஸ்தவ மாநாட்டிலையும் இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் அவர் பேசினாருங்க அதை பார்த்துக்கோங்க. ஸ்டாலினா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இருக்கக்கூடிய பொன்முடியில இருந்து எல்லாரும் பேசுனீங்க. ஆனா நீ அவனோட கேண்டிடேட் ஒரு ஆளுக்கு நீ ஒரு ஆப்பு வைக்க பார்த்தனோன்னு உங்ககிட்ட கோச்சிட்டு போயிட்டான். நீ தான் திரும்ப போய் அவன் எல்லாவனையும் போய் நீ வந்து இது பண்ற. இன்னைக்கு நாளைக்கு என்ன இப்ப நீ தான் பயத்துல இருக்க விஜய் பார்த்து. ஏன்னா மொத்த கிறிஸ்தவனும் இன்னைக்கு அவனுக்கு ஓட்டுக்கு போயிட்டுருவானோ, நமக்கு ஓட்டு போடாம போயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க.
இப்போ புரியுதா? அவன் பலம் பெற்றா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ செஞ்சதெல்லாம் அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான், அவன் மதத்தை தான் பார்ப்பான். புரிஞ்சுக்கணும். அதே தான் இப்போ துலுக்கணும்னு சொல்கிறான். இதை தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க உங்களை என்ன பண்ணுறான், இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு டூல். இன்னைக்கு எனக்கு ஒரு தேவையான டூல் எது? திமுக. தெளிவா இருக்கு. அப்ப இன்னைக்கு திமுக இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம இப்படியே இன்னைக்கு வேணா நீ பெருமாள் கோயில்பட்டி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துல உள்ள கோவில்கள்லாம் இப்ப நீ தீபம் ஏற்ற விடாம இந்து மக்களை நீ இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படுத்தலாம். ஆனா நீ என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் கோவப்படுத்தினாலும் நாளைக்கு உனக்கு நீ ஒரு கஷ்டத்துல ஒரு கட்சி இன்னைக்கு நாளைக்கு நிக்கிற அப்படின்னு சொன்னா உனக்கு ஓட்டு போட்டு உன்னை காப்பாற்ற போவதும் அந்த இந்துக்கள் தானே தவிர இந்த 2 பயல்கள் கிடையாது. ஏன்னா எப்பனாலும் நாளைக்கு நீ அமைச்சர் நாளைக்கு பதவியில் இருக்க மாட்டான். ஒரு கிறிஸ்துவ அமைச்சர் நாளைக்கு பதவியில் இருப்பான். ஒரு துலுக்கன் தான் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பான். நீ அவங்கள மட்டுமே நீ நம்பி போனீன்னா அதனுடைய அடையாளமாகத்தான் இதையெல்லாம் அவர்கள் வலுப்பெற்றால் என்ன ஆகும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த வீடியோ என்பதை நான் பார்க்கிறேன். அதனால இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ ஓட்டுக்காக இவங்க பண்ணக்கூடிய வசதி. அதனாலதான் திருப்பரங்குன்றம் விஷயம் ஆகட்டும் இல்லை பெருமாள் கோவில்பட்டி ஆகட்டும் 2லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா பெருமாள் கோவில்பட்டிங்கிறது கிறிஸ்தவர்களுக்காக, திருப்பரங்குன்றம் என்பது துலுக்கனுக்காக. இது இன்றைய திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான சதியாக இதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நீ இந்துக்களை வஞ்சித்து வந்தால் இந்துக்கள் உங்களை ஓரம் கட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு இவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிக்கு வர மாட்டார்கள் என்பதையும் திமுக மனதில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் அப்படின்ற வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு கடவுள் பேர் வச்சோம், முருகன். அந்த முருகனுக்கு எல்லாரும் வரலாறு எல்லாரும் சொல்லப்படும் போது முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனுக்கு முதல் படை வீடு இருக்கிற இடம் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வழிபாடக்கூடிய ஒரு உரிமைகள் எல்லாமே உண்டு அப்படின்றது விஷயம். அந்த இந்துக்கள் தங்களுக்கு உண்டான தீப வழிபாட்டு உரிமையை பெற முடியலன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இந்த அரசாங்கம் தடை விதித்தது. அரசாங்கம் தடை விதித்தாமல் அரசு நிர்வாகிக்கும் கோயிலும் நமக்கு எதிராக செயல்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு மக்கள் பண உளைச்சலுக்கு ஆளாகிட்டார்கள். பல்வேறு பக்தர்கள் ஏறக்குறைய சபிக்கும் நிலைமைக்கு எல்லாம் போயிட்டால் சிலர் பக்தர்கள் மனசில் நொந்த ஆரம்பிச்சோம். இப்படி நடக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் செயல் அரசே ஒரு வழிபாட்டு உரிமையை தடுக்கிறதே அப்படின்ற போது இந்த நாட்டில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற போது ஒவ்வொரு மனதிலும் ஒரு ரண வேதனை இருக்கப்படும் போது அந்த வேதனையின் உச்சத்தில் ஒரு நபர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி. உண்மையிலேயே ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பக்தன் தன்னுடைய கடவுளை கும்பிட முடியல, அதுக்காக தான் சாகுறான் அப்படின்னா அதை விட கொடுமை இந்த அரசுக்கு தேவை இல்லை. இதோட இழிவான அரசு வேறு எதுவும் கிடையாது கூட சொல்லலாம். அவர் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லியிருக்கார். அந்த தற்கொலை செய்த நபர் பேர் பூர்ணச்சந்திரன். இவர் மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள ஈவேரா சிலைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணார். என்ன காரணம் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கு முன்னாடி தான் அவனைத்தான் இந்த அரசு பிரசனை நினைக்குது. அவருக்கு எதிராக நான் அங்கேயே நான் தற்கொலை செய்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக அந்த போலீஸ் போஸ்டர் உள்ள போய் தீக்குளித்து இறந்திருக்கிறார். இதுல குடும்பம் என்னன்னா அவர் குடும்பமே பாரம்பரியமா திமுக குடும்பம். அதுதான் ஒரு குடும்பம். அவங்களே தன்னுடைய பாரம்பரியமா இருக்கிற திமுக குடும்பமே இந்த திமுக அரசை எதிர்த்து அந்த குடும்பத்தில் ஒரு நபர் இறந்திருக்காருன்னா இதற்கு மேல் இந்த அரசு வேடிக்கை பார்க்குமா அப்படின்றது தெரியல. மக்களை பெரும் கொந்தளிப்பு அங்கே ஏற்பட்டு ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? செய்திக்குள் செல்வதற்கு முன்னாடி தன் உயிரை தியாகம் செய்த திரு பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை முதல்ல செலுத்திக் கொள்கிறோம். திமுக தன்னுடைய மதவாத அரசியல்ல இன்னைக்கு ஒரு இந்து இளைஞனுடைய உயிர் என்பது பலி போயிருக்கிறது. இதற்கு திமுக நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏற்கனவே கூட நம்ம பார்த்திருக்கோம், இந்த தமிழக மண்ணில் பல பொய்யான போராட்டங்களை கையில் எடுத்து இது போன்ற பல அப்பாவிகளை கொண்டுதான் இந்த திமுக என்பது ஒரு அரசை நடத்தி வருகிறது. பல பிணத்தின் மேலேதான் ஏறி நின்றது. இன்னைக்கும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு பச்சையான ஒரு மத அரசியலுக்காக ஒரு பக்தனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். இந்த நேரத்துல நம்ம இந்துக்கள் அனைவருமே ஒரு சபதம் என்பதை நம்ம ஏற்று ஆக வேண்டும். இன்னைக்கு பலிதானமான இந்த இளைஞனுடைய கனவு என்பது நிறைவேற வேணும் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நம்ம ஏற்பணும்.
அதற்காக நம்மால முடிஞ்ச எல்லா வகையிலும் நாமளும் இதற்காக நம்மளுடைய போராட்டத்தை என்பதை தொடர வேண்டும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று இந்த தீபத்தூண்ல நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக என்னென்ன போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டுமோ அதை அனைத்து இந்துக்களும் செய்ய வேண்டும். அனைத்து இந்துக்களுக்கும் அந்த கடமை என்பது இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த புதிதான ஒரு தீர்ப்பு கிடையாது. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு. ஆனா ஹெச்ஆர்என்சி இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. இதுல 2 சொல்யூஷன் தான் இருந்திருக்கு. அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழகம் இப்படி கொந்தளித்து இருந்திருக்காது. ஒரு இளைஞனை நாம் இழந்திருக்க மாட்டோம். ராமரவிக்குமார் அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறையை அணுகினார். அறநிலைத்துறை அன்னைக்கே அதை செய்திருந்தால், அதை ஏற்று நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது. இல்லை, கோர்ட்டுக்கு போச்சு. சரி, நீதிமன்றத்தை நாடியவுடன் நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு 10 பேரோட மேல போய் தீபம் ஏற்ற அனுமதிக்கணும். இவ்வளவுதான் அவர் சொன்னது. எல்லாரையும் அப்போ சொன்னாரு, 10 பேரை ஏற்ற சொன்னார். நீங்க யாரும் போகக்கூடாது, இந்த 10 பேர் மட்டும்தான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த இந்துக்கள் கட்டுப்பட்டு அங்க நின்றிருப்பார்கள். என்ன கலவரம் வந்தது இந்துக்களால்? அங்க ஏதோ இந்துக்கள் அங்க கூடியதால கலவரம் வந்துவிடும் என்று கவலைப்படுறார்கள். யார் கலவரம் செய்வார்? இந்துக்களுக்குள்ளாரே கலவரம் பண்ணிக்க போறாங்களா? ஒருத்தர் நீங்க சொன்ன 144 மதித்த அத்தனை பேரும் போனாங்க இல்லையா? ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்க, சண்டை போட்டாங்களா, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அமைதியான வழியில, அற வழியில தானே இவ்வளவு நாளும் போராட்டம் நடத்தியிருக்கான் ஒரு இந்துவும். அப்ப அந்த இந்துக்களுடைய ஒரு உணர்வை கூட நீங்க யாரும் மதிக்கலையா? அந்த 2 காவல்துறையினரும் அங்க மதிக்கவில்லையே. அப்ப நீங்க அந்த 10 பேரை கூட்டிட்டு போய் அந்த விளக்கை நீங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அன்றே இந்த முடிந்து இருக்கும். அன்றே இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். இந்துக்கள் சந்தோஷமாக அவர்களுடைய வழிபாட்டை முடித்துக்கொண்டு கலைந்து சென்று இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நடத்தவில்லை. உங்களுடைய மத அரசியல் இன்னைக்கு எந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்கிறத பாருங்க. இந்த சாபம் எதுவும் உங்களை சும்மா விட போறதில்லை. இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற வார்த்தை என்பது கிடையாது. ஏன்னா ஒரு அந்த மண்ணில் இருக்க அவர் அந்த மதுரை மாநகரை சேர்ந்தவர். ஒருத்தனுக்கும் அந்த மண் அதோடு இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க பிரிக்க முடியாது. என்னுடைய ஊர், என் ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழா அது இப்படி இருக்கணும், அதை நான் இப்படி பார்த்திருக்கேன் எப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதுல சின்ன ஒரு பாதிப்பு வந்தா கூட யாராக இருந்தாலும் அது உணர்வுபூர்வமாகத்தான் அணுக முடியும். அதுதான் இந்த மண், அதுதான் இந்த மண்ணுடைய கலாச்சாரம். இதை விட்டுட்டு புதுசா நீங்க என்ன தமிழனை கண்டுபிடிச்சிட்டு வர போறீங்க? இப்போ ஒரு விஷயத்த நம்ம இது அப்படியே இந்த ஒரு தியாகம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த தியாகம் எதுவும் இன்னைக்கு இவர் ஏற்படுத்தி வச்ச விஷயமும் கிடையாது. இதே கோவிலுக்காக எத்தனை பேர் இங்க உயிரை விட்டிருக்கிறார்கள்? வெள்ளக்காரன் காலம் தொட்டு, வெள்ளக்காரன் இதே திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோவில் என்ற ஒன்றை இடித்து விட்டான். அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலையும் எடுத்து மேலே இதை தாண்டி வரப்போகிறான் என்று சொன்னவுடன் அங்க இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குட்டிப்பட்டர் என்ற ஒருத்தரை கோபுரத்திலிருந்து விழச் செய்து அவர் பேயுருவம் கொண்டு பயமுறுத்தி ஆங்கிலேயர்களை அங்கிருந்து துரத்தினான்றது வரலாறு. அதற்காக ரத்த காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு அங்கே இருக்கிறது. நாம ஒன்றும் பொய் சொல்லல, அந்த கல்வெட்டு அங்க இருக்கு. அப்ப அந்த கல்வெட்டுல அந்த ரத்த காணிக்கை கொடுத்து இன்னும் அது எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குட்டிப்பட்டர்னுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் அவங்க பரம்பரை இருக்கோ அது வரைக்கும் இந்த நிலம் என்பது அவங்களுக்கான இது பாதியப்பட்டது அவங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் உங்களை சேரும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு இந்த கோவிலை காக்க ஏன் விழுந்தான்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணோட அவனுக்கு இருந்த இந்த கோவிலை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு. அவர் மட்டும் இறக்கல, அதுக்கு அடுத்து எல்லப்ப முதலி என்ற ஒருவரும் இதே போல அந்த கோபுரத்திலிருந்து கீழே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இந்த எல்லப்ப முதலி இந்த கோவில் நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லை. இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி இந்த கோவில் நிர்வாகம் ஒழுங்காக நடந்திருந்தால், தீபத்தூணில் விளக்கேற்றப்பட்டிருந்தால், பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிர் இன்றைக்கு பறிபு இருக்காது. அப்ப அந்த எல்லப்ப முதலி இதே போல அவரும் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை தியாகம் செய்து கொள்கிறார்.
அவருக்காகவும் இரத்த காணிக்கை அப்படிங்கக்கூடிய ஒன்றை எழுதி வைத்து அந்த குடும்பத்தை பாதுகாத்திருக்கார்கள் அப்படிங்கிற செய்தி அந்த கல்வெட்டும் அங்கே இருக்கிறது பார்க்கிறோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், நம்மளுடைய இந்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அன்னைக்கு இந்த மாதிரியாக கோவிலுக்காக தியாகம் செய்தவர்களை இந்த இந்து சமுதாயம் ஏற்றெடுத்து பாதுகாத்தது. அதே போல இந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்தையும் நாம் ஏற்றெடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, நம் முன்னாடி இருக்கிறது. இன்னைக்கு அவரோட அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அனைத்து இந்து சகோதரர்களும் இன்னைக்கு போனதை நாம் பார்க்க முடிந்தது. பெரிய அளவுல அவருக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக எல்லாரும் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அவங்க போனது. இந்த உயிர் தியாகங்கள் இது எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பூர்ணச்சந்திரன் அவர்கள் இறந்திருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது, எதிர்த்து போராட வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் எதிர்த்து போராடணும். யாரை பார்த்து அஞ்சு ஏன் நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? போராட வாருங்கள், போராடினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நாம் போராட்ட வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்துக்களின் போராட்ட வரலாறு என்றுமே வெற்றி வரலாறாகத்தான் இருந்திருக்கிறது, தவிர தோற்ற வரலாறு கிடையாது இந்த மண்ணில். அப்படிங்கும் பொழுது நிச்சயம் போராடினால் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரியாக ஒரு மனநிலை என்பது மனதில் வர வேண்டும். பூர்ணச்சந்திரனுடைய தியாகம் என்பது அது வார்த்தைகளால சொல்லி இங்க நம்மளால அதை சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆனாலும் கூட தற்கொலை ஒரு தீர்வாகாது. நம்ம போராட வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம், அந்த எழுச்சி, இதுதான் ஒருத்தருடைய மனதிலையும் வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு செய்தியாக இங்க இருக்கிறது. இந்த குடும்பத்தை நம்ம இந்த அனைத்து இந்துக்களும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதே நேரத்துல இந்த தீபம் என்பது ஏற்றியே ஆகப்பட வேண்டும். இதற்கு இந்த 2 பேரோட தியாகம், இவர் பூர்ணச்சந்திரன், இதற்கு இடையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரு ராஜகோபால் அவர்கள் இதே தீபத்தூணுக்காக பலிதானமானார். இதே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து போராடி கொண்டிருந்ததால் துலுக்கே அவர் வெட்டி கொண்டார். எவ்வளவு கொடூரமாக அவர் வெட்டி கொல்லப்பட்டார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வரலாறு. இது ஏதோ புதுசா நாம் புனைந்த கதை ஒன்றும் கிடையாது இங்க. அப்ப இவர்களுடைய ஆத்மாக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த திமுக இன்னைக்கு? இதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லவா? அதனால திமுக அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இங்கு உருவாகும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம், நிச்சயம் போராடுவோம். அறநிலையத்துறை இது எதுக்கு இந்த துறை இருக்குன்னு தெரியல. தன்னோட சொத்துக்கு எதிராக தானே வாதாடக்கூடிய ஒரு அரங்கட்ட துறையினே சொல்லலாம். தன்னோட சொத்தையும் பாதுகாக்கிறது இல்லை, இந்துக்களை வழிபாடும் பண்ண வருதில்லை. இது எதுக்கு இந்த இது இருக்குன்றது தெரியல. ஆனால் இது கேட்டால் நாங்கள் அரசின் துறையின் சென்று ஒரு பெரிதாக பெருமை பேசுவார்கள். கேட்டால் சட்டமன்றத்தில் பாட்டு பாடுவார்கள். நாங்கள் பிரதான் ஆன்மீக ஆட்சி. இந்த ஆன்மீக ஆட்சியில் தான் அதிகமான திருட்டுகள், கோயில் சிலை உடைப்புகள் எல்லாம் நடந்தது. அதில் ஒன்று தான் ஒரு விஷயம் என்னன்னா, மரகதலிங்கம் திருடு போயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இளையூரில் உள்ள பழமை காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இங்கே தான் ஒரு மரகதலிங்கம் இருக்கு. இந்த மரகதலிங்கம் என்னன்னா, கோயில் குருக்கள் இப்போ சாவியை போட்டுட்டு தூங்கியிருக்காரு. தூங்கும்போது இந்த லிங்கம் அவர்கிட்ட சாவியை எடுக்கப்பட்டு திருடப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. இது தொடர்பாக காவல்துறை நலத்துறை அதிகாரிகளும் மற்றவர்களும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவ்வளோ தூரம் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மரகதலிங்கம் பறி போயிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோவில் கொள்ளை வழக்கு அது ஏகப்பட்டது இருக்கு. அது ஒரு முடிவே இல்லாத ஒரு லிஸ்ட். அதுல இன்னைக்கு இந்த மரகதலிங்கமும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த அரங்கேட்ட துறையிட்ட போய் வேற என்ன நீங்க கேட்க முடியும்? ஏற்கனவே திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் இந்த சிலை கடத்தல் தொடர்பாக பல வழக்குகளை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, சிலை கடத்தல்களை இந்த மாதிரி நம்ம போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த கேட்டாலும் கூட பர்டிகுலர் கோவில் இதுதான் எங்களுடைய சிலை, இது எங்க கோவில் சிலை தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றதுக்கு யாருமே வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சிலை காணாம போன பொழுது அவங்க கம்ப்ளைண்ட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தானே அந்த கம்ப்ளைண்ட்டை காமிச்சு நீங்க இந்த இதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி நீங்க வாங்க முடியும். என்ன ப்ரோட்டோகால்ல நீ போய் கேட்ப? எனக்கு தெரியும் என் சிலை காணாம போச்சு, என் சிலை இப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்ப நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தானே நான் அதை போய் வாங்க அதை முடியும். கேட்க முடியும். இல்லைன்னா நான் கேட்க முடியாது. அன்கிளைம்டு சிலை மட்டுமே இருக்கு. அப்படியே தானே இருக்கும். நான் போய் சொன்னா தானே. இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் இதெல்லாம். ஆமா. இவங்க போய் அதை கேட்கறதே கிடையாது. அப்ப அன்கிளைம்டா ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு. இது எந்தெந்த கோவில் இதுன்னு தெரியாம அப்படியே இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அதுக்கான கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்திருந்தா தானே நீங்க போய் கிளைம் பண்ண முடியும். அப்ப சிலை ஒரு கோவில்ல இருந்து ஒரு சிலையை திருடுறது எவ்வளவு ஈஸின்னு பாத்துக்கோங்க. எளிமையா அந்த கோயில்ல இருந்து தெரியல, யாரும் கேட்கறதுக்கு கால் கிடையாது. அப்படிதான் ஒரு கோவிலே காணாம போயிருக்கு, சிலைகள்லாம் காணாம போச்சு, எல்லாமே ரைட்டு, கோவிலெல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்லாம் பொன்மாணிக்கவேல் அவர்கள் லிஸ்ட் கொடுத்தாரு. என்ன நடந்தது? இங்க என்ன நடக்கும்? அதாவது நம்ம இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல இந்த அறநிலையத்துறையினுடைய வித்தியாசமான போக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ற முருகனுடைய சொத்தை நீ இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ ஆஃப்டர் ஆல் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வந்த ஒரு நிர்வாகி, அவ்வளவுதான். சொத்துக்கு உரிமைக்காரன் முருகன். உரிமை யாருக்குங்க? டெய்டிக்கு தானே உரிமை. இப்ப கூட கேரளால ஒரு கேஸ் வந்த போது அந்த உச்சநீதிமன்றம் போன போது அந்த கேஸ்ல சொல்லியிருக்கு, கோவில் பணம்னா அது அந்த சாமிக்குரியது, அந்த டெய்டிக்குரியதுன்னு தான் சொல்லியிருக்கு. நீ அதை நிர்வாகம் பண்ண நிர்வாகி. நீ யாரு அந்த சொத்து என்ன அந்த முருகனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல? நீ யாரு ஃபர்ஸ்ட்? நீ எப்படி முதல்ல அதை சொல்ல முடியும்? ஆனா ஒரு வினோதமான ஒரு வழக்கு தமிழகத்துல மட்டும்தான் நடக்கும். முருகனுடையது அது கிடையாது. இது HR முருகன் கோவிலுக்கு சம்பந்தமானது கிடையாது. அதை எப்படி நீ சொல்லுவ? முருகன் வந்துட்டு சொன்னாரா போய் சொல்லுன்னுட்டு? அப்ப அப்படி ஒரு அநியாயமாக ஒரு அறமே இல்லாமல் செயல்படக்கூடிய இந்த அறநிலைத்துறை எதற்கு இன்னும் இந்த கோவில்களில் அப்படி உனக்குதான் பொறுப்பே இல்ல. நீ என்ன சொல்ற? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டியோ இல்ல மற்றவங்களோ அந்த கோவிலை சரியா நிர்வகிக்கல, அதனாலதான் நான் நிர்வகிக்க போறேன். அப்படித்தானே நீ ஒரு கோயிலையா எடுத்து ஈவோ போட்டுட்டு இருக்க. அப்ப ஈவோ எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாது, நான் அதுக்கு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நீ எதுக்கு அங்க இருக்கணும்ன்றேன். அதை நீ இந்துக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ, எப்படி பாத்துக்கணுமோ அவங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு அதை பத்தின இது கவலை இல்லைல்ல, உனக்கு தான் பொறுப்பு இல்லைல்ல, நீ அதை பத்தி கவலைப்படுற? இப்ப பாருங்க, இந்த பெரிய கோயில்கள்லாம் விட்டுட்டா, இப்ப இந்த கிராம கோவில்களை கொண்டு இப்ப இவங்க போய் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க 20,000 கோயில்கள் இருந்தபோது 5 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலங்கள் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோயிலோட லிஸ்ட் இவங்க அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சாங்க, விசாரிச்சு எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. எடுத்துட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? கோவில் சொத்துக்களினுடைய அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கணுமா குறையுமா? ஆனா குறைஞ்சது. இந்த கணக்கெல்லாம் நமக்கு புரியாத கணக்கு. அதுல இருந்து திடீர்னு அப்படியே குறைஞ்சி 4.45 லட்சமா இன்னும் ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் கோயில், இப்போ ஒரு 50,000 கோயில் அதை கையில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப என்னடான்னு பார்த்தா ஒரு 3.5 லட்சத்துக்கிட்ட தான் சொல்றாங்க, 3 லட்சம் ஏக்கர் கிட்ட தான் இப்ப சொல்றாங்க. அதெல்லாம் வெப்சைட்ல ஏத்தணும்னா அதையும் இன்னும் சரியா ஏத்தன பாடு கிடையாது. ஆனா நாங்க சொத்துக்களை மீட்கிறோம்ங்க வேண்டியது, ஆன்மீக புரட்சி ஆட்சிங்க வேண்டியது. என்னடா ஆன்மீக புரட்சி ஆட்சி? திருப்பரங்குன்றத்துல முருகனோட சொத்தே முருகனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது ஆன்மீக புரட்சி ஆட்சி. நல்லா பார்க்கணும். அப்புறம் போயிட்டு நான் எங்க ஆட்சியில தான் இத்தனை கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்படுது. ஒரு கோயில்ல போய் கும்பாபிஷேகம் நடந்த கதையை கேட்டா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லும் கதை என்பது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க கும்பாபிஷேகமே பண்ணணும், எதுக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ண அப்படிங்கிறது தெளிவா புரியும். ஏன்னா இவங்க கும்பாபிஷேகம் பண்றது என்னன்னா கான்ட்ராக்ட் விட்டுட்டு அதுல இருந்து வர காசு சம்பாதிக்கிறது. இதை தவிர கும்பாபிஷேகத்துல வேற எந்த வேலையுமே கிடையாது இவங்களுக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு இவங்க கவர்மெண்ட்ல அந்த காசு தராங்க கிடையாது. பக்தர்கள் டோனர்ஸ் அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி அதான் நடக்குங்க. அப்புறம் அதுல நீ என்ன போய் கிளைம் பண்றதுக்கு இருக்கு? இப்ப சர்ச்சுக்கு இவங்க மானியம் தர்றாங்க புனரமைக்க, மசூதிக்கு நீ தர்ற. இதுல இங்க இருந்து வெளிநாட்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு போயிட்டு ஓய்வு ரெஸ்ட் எடுக்கிறக்கா ஒரு ரெஸ்ட் ஹவுஸ், ஒரு ஹஜ் இல்லம் பத்தாதுன்ட்டு இன்னொரு ஹஜ் இல்லம் வேற நீ கட்டி தர்ற. சரியா? மற்றது இது கோவில்னா இந்துக்கள்னா நீ என்ன பண்ற? கோயில்ல இருந்து நீ எடுத்து கொடுத்துருக்க. அதாவது நீ நல்லா பார்க்கணும், இன்னைக்கு திராவிட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எது இந்த மண்ணின் ஆட்சி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்கள், இது மண்ணின் ஆட்சி கிடையாது. மண் மைந்தர்களாக இவர்கள் ஆட்சி புரியவில்லை. இவங்க ஏதோ வெளிநாட்டுல இருந்து இப்ப பாருங்க, வெளிநாட்டுல இருந்து பல முகலாயர்கள் துலுக்கர்கள்லாம் அன்னைக்கு அங்க இருந்து போர் எடுத்து வந்தான். எதுக்கு வந்தான்? இங்க கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனான். வெள்ளைக்காரன் எதுக்கு வந்தான்? சொத்து அவனுக்கு என்னங்க? இப்ப ஒரியில இருந்து வந்தான், இங்க வந்தோடனே அவன் சாமி சிலைகள்ல நம்ம இவ்வளோ நகைகள் எல்லாம் போட்டு பார்த்து அவனுக்கு என்ன தோணும்? அது ஒரு கல்லு
இந்த கல்லுக்கு எதுக்குடா இவன் எவ்வளோ நகை போட்டு வச்சிருக்கான், இதெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிட்டு போவோம். இதுதான் அவன் மைண்டில் இருந்தது. அவனுக்கு அந்த சொத்து தான் கண்ணில் படுறது, அவன் அள்ளிட்டு போனான். அது ஒன்று புனிதமானது, அதெல்லாம் அவனுக்கு அந்த உணர்வும் கிடையாது, அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அந்நியன், அதனால எடுத்துகிட்டு போனான். இன்னைக்கு அதே உணர்வோடு நம்ம ஆள் இருக்கான். இன்னைக்கு அதே உணர்வோடு உள்ள ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம ஆட்சியில் வச்சு நம்ம அலங்கரிச்சிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சுதந்திர இந்தியாவா? இதுக்கு தான் நம்ம சுதந்திரத்தை பெற்றோமா? அதனால இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து ஒரு அரங்கிட்ட ஆட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. அதனால் அறநிலையத்துறைக்கிட்ட இதுக்கு மேலே நம்ம பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆட்சி என்பது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அறநிலையத்துறை என்பது ஒழிய வேண்டும். இந்துக்களிடம் இந்த கோவில்கள் பொறுப்பு என்பது வர வேண்டும். அது சீக்கிரத்தில் வரும் என்று எதிர்பார்ப்போம். அதாவது பராசக்தியில் ஒன்று, நீதிமன்றங்கள் ஒன்றும் புதிதில்லை, வழக்குகள் ஒன்றும் புதிதில்லை, விசித்திரமான வழக்குகள் ஒன்றும் குறைவில்லை அப்படின்னும் போது திமுக அரசுக்கும் நீதிமன்ற அவமதிப்பும் புதிதில்லை. பல விசித்திரமான வழக்குகள் வேணால் வந்திருக்கலாம். அந்த மாதிரி வழக்குகள் இன்னைக்கு நீதிமன்றம் தன்னை இப்போதான் முழித்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு ஒரு தாசில்தார் கூப்பிட்டு நீ கக்கூஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கக்கூஸ் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா சொந்த பணத்தில் அதான் விஷயம். அந்த விஷயத்துக்கு வர என்னன்னா, சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகையை சேர்ந்தவர் ரோஜா என்பவர். அவர் காடையம்பட்டி அந்த ரோஜா என்பவர் கணவாய்ப்புதூர்னு கிராமத்தில் இருக்காரு. அவங்களோட நிலத்துக்கு பட்டா கேட்டிருக்காங்க. இந்த பட்டா கேட்டு தாசில்தார்கிட்ட விண்ணப்பித்திருக்காரு. இந்த தாசில்தார் யாருன்னா நாகூர் மீரா ஷான் பேர். அவர் பேர். இந்த நாகூர் மீரா ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு பட்டா வழங்க முடியாதுன்னு நிராகரித்தார். மேலும் இந்த அம்மா என்ன மேல்முறையீடாக கலெக்டர் செஞ்சிருக்காரு. கலெக்டரும் புகாரை மீண்டும் இது ரீடாக்டர் டு தாசில்தார் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தன்னுடைய நிலத்துக்கு பட்டா கிடைக்கல அப்படின்ற போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தையும் நாடி இருக்காங்க. நீதிமன்றமும் இந்த அம்மா வழக்கை விசாரித்து பரிசீலனை செய்து இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டார். யார் அந்த தாசில்தாருக்கு உத்தரவிடப்படுகிறார். இந்த நாகூர் மீரா ஷா என்ன பண்ணுறாருன்னா அதற்கு மீண்டும் என்ன பண்ண போகுது நீதிமன்றம், இப்போ ஒரு அரசு அதிகாரி என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார். பட்டம் கொடுக்க முடியாதுட்டு திருப்பி நிராகரித்துட்டார். மீண்டும் வேறு வழி இல்லாமல் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீண்டும் நீதிமன்றத்தில் நாடி கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்காங்க. தொடுத்த உடனே நீதிமன்றம் அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கும் ஒரு சில கண்ணியம் இதெல்லாம் இருக்குது. நீதிமன்ற உத்தரவுன்றது ஒரு மதிக்கப்பட்ட விஷயம். அதை நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்ற போது அதுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதுக்காக உங்களுக்கு தண்டனை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாசில்தார் நாகூர் மீரா ஷா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களோட சொந்த செலவில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு கக்கூஸ் கட்டி கொடுத்து அந்த கக்கூஸுக்கு தண்ணி வருதா இல்லையான்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டு தொட்டியும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த அம்மாவுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு திருப்பி அந்த ஆள்கிட்ட போக வேணாம், வேற ஒரு அதிகாரி நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த காடையம்பட்டி தாலுகாவினுடைய தாசில்தார் நாகூர் மீரா ஷா இவர் இன்னைக்கு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு நாம சொல்லல, கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்தியும் நம்ம இதோட கூட இணைச்சி நம்ம அவர் பார்க்கணும். ஏற்கனவே என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய காடையம்பட்டியில் இருக்கக்கூடிய தீவெட்டிப்பட்டி கிராமத்துல அங்க பக்கத்துல அருகில் ஐயர் காட்டு வளவு அப்படிங்கிற ஒரு பகுதியில அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு கோவிலை சின்னதாக ஒரு கோவிலை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கோவிலுக்கு அருகிலேயே இருந்த ஒரு புறம்போக்கு நிலத்தை சட்டவிரோதமாக முஸ்லிம்களுக்காக ஈத்கா மைதானம் கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி, ஈத்கா மைதானம்னா அவங்க அங்க தொழுகை நடத்துவதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஈத்கா மைதானம் என்பது வரல, முதல்ல அது மசூதி கட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அங்க அந்த நிலம் என்பது சமன்படுத்தப்பட்டு வருது. அங்கே மக்கள் கருத்து கேட்கப்படவில்லை. பக்கத்திலேயே இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோயிலும் இருக்கிறது. சுற்றி அங்கே இந்துக்கள் தான் இருக்கிறார்கள், அங்கே துலுக்கர்களும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்தை குறித்த தகவலை ஸ்ரீ டிவிக்கும் தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த ஸ்ரீ டிவி அந்த செய்தியை வெளியிடுகிறது. உடனே என்ன பண்ணாங்க, யார் இந்த செய்திகளை கொடுத்தார்களோ அவர்கள் மீதும் நம்ம மீதும் அன்னைக்கு வழக்கெல்லாம் போட்டார். அப்படி ஒரு இல்லவே இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வழக்கு இதெல்லாம் சொல்லி போன பொழுது அப்போ கோர்ட்ல என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஈத்கா மைதானக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ கோர்ட் ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் போடுது, அங்க அந்த பணிகளை செய்யக்கூடாது, என்னோட கட்டுமான பணிகளையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதை மீறி அங்க ஒரு வேலி அமைக்கக்கூடிய, தற்காலிக வேலி அமைக்கக்கூடிய வேலையை சமன்படுத்தி
வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்ப இதே போல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போன பொழுது அந்த நீதிமன்றத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் முழு விவரமும் தெரிவிக்கிறாங்க, நாங்க ஈத்கா மைதானத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முதல்ல வந்து இதை செய்தியை வெளியிட்ட உடனே நீங்க எதுக்கு இப்போ பொய் கேஸ் போட்டீங்க? அப்போ கேஸ் வந்து பொய் தானே, வேணும்னே தானே பொய் கேஸ் போட்டவங்க தான் பொய் இல்லையா? உண்மை தானே அந்த செய்தி அப்ப அப்படின்னு ஆயிடுச்சு இல்ல? அப்ப பாருங்க, இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இல்லையா? இப்ப இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் இப்பயும் பாருங்க, ஒரு பட்டா கொடுத்திருந்தா பட்டா கொடுக்கறதுக்கு எப்படி காலம் தாழ்த்தி எப்படி அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல இந்த நாகூர் மீராஷா மேல பல புகார்கள் அந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள உள்ளூர் மக்கள் வந்து சொல்கிறார்கள். இதுவும் கூட மணல் உள்ள பிரச்சனைகள்லாம் கூட சிலவைகளை அப்பொழுது குற்றம் சாட்டினார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்ப தொடர்ந்து இன்னைக்கு அந்த திமுக அரசுல நீங்க சொன்ன மாதிரி மொத்தமே ஏற்கனவே கூட ஒரு செய்தி நம்ம பண்ணோம்னு நினைக்கிறேன். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து மதிக்கல, அதனால வந்து இப்படி இது மாதிரி தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸ் நம்ம வந்து இதே செய்திகள் சிந்தனைகள்ல பார்த்தோம். திருப்பரங்குன்றம், பெருமாள் கோவில்பட்டி, அப்புறம் இப்ப இங்க இப்ப என்ன திமுக வந்து ஒரு முடிவு, அப்புறம் இப்ப திருப்பூர்ல அந்த குப்பை கொட்டுறது. ஸோ இப்ப திமுக வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, நீ கோர்ட்டு சொல்லிச்சு நம்ம கேட்கப்படாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவுல தான் அவங்க இருக்க மாதிரியே செயல்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள். அப்ப அந்த போராட்டத்துக்கு எதிராக இவங்க அந்த போராட்டத்துக்கு தடை விதிக்கணும்னு போன வழக்கு வந்த பொழுது அதற்கு நீதிமன்றம் திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்த உடனே நைட்டோட நைட்டு அங்க அந்த துப்புரவு பணியாளர்களை அகற்றக்கூடிய வேலையை பார்த்தது இதே காவல். அது எப்படி என்றால் வந்து நீங்க அந்த வழக்கு வந்து விசித்திரமா இருக்கும். அப்படின்னா வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரிப்பன் பில்டிங் வாசலில் தான் இருக்கணும், அது பிளாட்ஃபார்மில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்து போகிறவங்களுக்கு இடையூறாக இருப்பதாக சொல்லி ஒரு நபர் வந்து வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்குக்கு இடையூறாக இருப்பது அப்படின்னு நடைபெறதுக்கு இடையூறாக இருப்பதை அப்புறப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே வந்து வேகமாக அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அதை அப்புறப்படுத்து. அப்போ உடனேனா தங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு இல்லையா? அப்போ உடனே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தீர்ப்பு. அப்போ இன்னைக்கு எப்படி அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து இப்படி இந்த அரசாங்கத்துக்கு உடந்தையாகி இப்படி வந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கொஞ்சம் தமிழகத்தினுடைய நிலை என்பது ஒரு வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியாக, அதாவது ஒரு சட்டத்தை மதிக்காமல் இப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்வது அவர்களுக்கு அருகதை இல்லை, அந்த அதிகாரிகளுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லதான் தோணுது நமக்கு பார்க்கும். ஏன்னா இன்னைக்கு 1-2 கிடையாதுங்க, அவ்வளோ வழக்குகள் இன்னைக்கு எடுத்து வைக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ கண்டெம்ட் இன்னைக்கு இருக்கு இந்த அரசாங்கம். அறநிலைத்துறையில சொல்லவே வேண்டாம், அறநிலைத்துறை வழக்குல எல்லா அறநிலைத்துறை முழுக்கவே கண்டெம்ட் தான். எந்த வழக்கு எடுத்தீங்கனாலும் அதுல கண்டெம்ட் தான் இருக்கு. ஏதோ 1-2 ஒபே பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம், மற்றது பெரும்பாலானது கண்டெம்ட்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல் முறையாக ஒரு தண்டனை என்பது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம வந்து இன்னைக்கு வரவேற்கணும். இதை இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டால் அப்போ இது வந்து ஒரு வேளை வந்து இந்த நிலை மாறலாமோ அப்படின்னு. ஏன்னா நீங்க வேணா பாருங்களேன், இந்த திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் வந்து அந்த ஆர்டர் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. சரி, இது நீங்க மீறினீங்க அப்படின்னா கண்டெம்ட் அப்படின்னு நம்ம சைடில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் பொறுமையாக எடுத்து சொல்லும் பொழுது கண்டெம்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த அதிகாரி அன்னைக்கு வந்து ஒரு திமிரான இதுல பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாருமே பார்த்தோம், அந்த வீடியோ சோசியல் மீடியால பார்த்துருப்போம். அப்ப இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து எப்படிங்க ஒரு சட்டத்துக்கு விரோதமா நீங்களே நடந்தாச்சு அப்படின்னா இது யார் இனி மதிக்க போகிறார்கள்? அப்ப இந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மிக சர்வசாதாரணமாக தமிழகத்துல. காரணம் என்னன்னா இந்த அரசாங்கத்தினுடைய எதேச்ச அதிகார போக்கு, யாரையும் மதிக்காமல் அதிகார துஷ்பிரயோகத்துல என்ன செஞ்சாலும் நம்மள அந்த அரசு காப்பாற்றும் என்ற கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனா அதிகாரிகள் அப்படிங்கக்கூடியவர்கள் நடுநிலையாகத்தானே இருக்கும். இந்த அரசாங்கம் போகும், அடுத்த ஒரு அரசாங்கம் வரும் அப்படி என்ற கூடிய அந்த விஷயங்களை வந்து அதிகாரிகள் ஏன் மறக்கிறார்கள்? சட்டத்திற்கு உட்பட்டு தானே செயல்பட வேண்டும். சட்டம் இன்னைக்கு மக்களுடைய வரி பணம், இன்னைக்கு கட்சிக்காரர்கள் வந்து சம்பளம் தருவதில்லையே, மக்களுடைய வரி பணத்துல அந்த சட்டத்துக்கு உட்பட்டதற்காகத்தானே அவர்களுடைய சம்பளம் என்பது வருகிறது. இதையெல்லாம் அதிகாரிகளும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்ம இங்க கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆட்சிக்கு பின்னாடியில போயாச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய மாண்பை இழக்க நேரிடும். ஏன்னா இந்த ஆட்சி மாறிடும். நாளைக்கு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஆட்சி மாறும்.
இங்க காட்சிகள் மாறலாம். ஆனா வந்து அதிகாரிகள் இப்படி ஒன்ஸ் போயாச்சு அப்படின்னு சொன்னா அடிப்படையினுடைய தளத்திற்கே ஆட்டம் கண்டுவிடும். அது வந்து ஒருபொழுதும் அது நடக்கக்கூடாது. அப்ப அதிகாரிகள் தாங்கள் அவங்க எல்லாரும் ஒரு ஓத் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால இந்த காட்டாட்சி என்பது இங்க இந்த தமிழகத்தை விட்டு நீங்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் என்பது தமிழகத்தில் ஏற்படும். அதனால காத்திருப்போம். 2020 தேர்தலில் இதற்கான பதிலை கொடுக்கும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.